ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது மதிமுகவில் 32 வருஷமாக பயணித்தது காரணம் மதிமுகவின் வைகோ இல்லாத சமயத்தை அதன் பொதுச் செயலாளலாம், அதனுடைய சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கலாம், அதனால் இருந்தீங்க. அதுக்கு வந்து திடீர்னு பார்த்தா துரை வைகோ வந்துட்டார். அதனால் நீங்கள் இந்த 4 வருஷமாக கட்சிக்குள்ளேயே கலகம் மூட்டிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பெற்று போட்டது ஊரா சொத்து கொள்ளையடிக்கிறது, ஊரா சொத்து அனுபவித்துக்காக அல்ல. அப்பனா துரை வைகோ ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அப்பனா வைகோ பத்து போட்டிருக்காரா? அந்த இடத்துல நிர்வாகத்துக்கு வந்தாங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பெருசாக அதுலேருந்து நீங்கள் வந்து கொள்ளலாம் அடிக்க முடியாது. நீங்கள் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தலாம், நீங்கள் வித்துட்டு போக முடியாது. இப்போ ஒருவேளை துறையா அந்த இடத்த வித்துட்டு நான் கனடாவில் போய் செட்டில் நான் போகிறேன், என் குடும்பம் அங்கே தான் இருக்குது, நான் ஃபேமிலியோட போயிட போகிறேன், கனடாவுக்கு போகிறேன்னு சொன்னார்னா தான் தப்பு. அங்கே தான் அனுமதிக்க முடியாது. அது வரலாம் நாங்கள் அது கட்சிக்காக தான் இருக்கோம். சார், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற துரை வைகோ மேலே கர்நாடகாவில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு, அவர் என்ன அரசியல கொள்ளை அடிச்சா இது பண்ணார்? அவர் சொந்தமான உழைப்பில் தானே வாங்கினாரு. அது ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறீங்களா சார்? சார், ஒரு அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். நான் கேட்கறது அவர் தனிப்பட்ட இது. அதான் சார் சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் எங்க சம்பாதிச்சு வந்து அந்த இடத்த வாங்கினாரு அது சொல்லணும். அவர் ஓனா இது சம்பாதிச்சாரு, எங்க பிசினஸ் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. கட்சிக்கோசரம் அவருடைய கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு டொபாக்கோ லைசன்ஸை கூட விட்டு கொடுத்தாரு சார். எங்க வேணான்ட்டு யாரு கொடுத்துருக்குறாங்க? உறவினர் தான் சார் வச்சு. அதெல்லாம் எனக்கு அவர் நடத்தல இல்ல சார். இப்போ ஒரு நிர்வாகம் நடத்துறோம்னா, இப்போ நீங்க கொஸ்டின் பண்ணும்போது இப்போ முதலாளியா வந்து நீக்க போறாரு, யாருக்கு சம்பந்தப்பட்டது?